இருந்தான். சித்தி எங்கடா வந்த முடியப்பாரு ஊரெல்லாம் போய் சித்தி கொடுமைன்னு சொல்லிட்டு எந்த மூஞ்ச வச்சுட்டு வர? அப்பாவும் நீ கண்ணுக்குள்ளே இருந்தீங்க அதான். கண்ணுக்குள்ள ஏண்டா நாங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ இல்லாம நானும் அப்பாவும் மட்டும் இல்ல, இந்த ஊரே நிம்மதியா இருக்கு. அவங்கள விட சித்தி, உன் மனசை தொட்டு சொல்லு, நீ உண்மையிலேயே நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க? நீ வேணா மறைக்கலாம் சித்தி, ஆனா உன்னால மறக்க முடியாது. சொல்றான். ஆமா சித்தி, உன்னை மறக்க முடியாம அந்த முருகன் கோயில் குளம் சுத்திட்டு இருக்காரு தெரியுமா? ஐயோ, நீ முருகனை பாத்தியா? முருகனா பார்த்தனா? அங்க பாரு. லோன்ல கட்டிருப்பாங்களோ? யாரு வலிக்காத மாதிரி நடிக்கிறேன். எல்லாம் பழைய சோறு சாப்பிடுறாங்க. இது யாரு? வாந்தி பூந்தி யாரா இருக்கும்? வசந்தி. சாப்பிட்டியா முருகா? ஏதாவது குப்பையை போட்டா தானே இது தொப்பை நிறைய. முருகா பழசெல்லாம் நினைச்சு அழாத, நல்லா சாப்பிடு. பழச நினைச்சு அழலம்மா, எல்லாத்திலும் ஓவர் காரமா இருக்கு, வாயில வைக்க முடியல. தண்ணி எடுத்துக்க. வசந்தி, இது என்ன தெரியுமா? வாழல. அதுவும் வாழல, நம்மளும் வாழல. கேட்டப்பதான் மாறி இருக்கே தவிர ரைமிங் டைமிங் எதுவும் மாறல. வசந்தி, பயப்பட உன் சாந்தி முகூர்த்தத்தை எப்படியா பாத்துலாம் சொல்லி, சாரி வசந்தி முகூர்த்தத்தை எப்படியா பாத்துலாம் சொல்லி நானும் அந்த மண்டபத்தை சுத்தி 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 வந்தேன். அப்புறம் என்னாச்சு? பெட்ரோல் தந்துச்சு, வீட்டுக்கு போயிட்டேன். ஏமா கடைசி வரைக்கும் வசந்தி உன்னை என்னால மனக்குளத்தில் பார்க்க முடியலையே. அவ்வளவுதானே, கொஞ்சம் இரு, ஆல்பம் கொண்டு வரேன். ஆல்பமா? நல்ல சாப்பாடுப்பா. மகனே சுந்தரு, அதை எடுத்து கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணுப்பா. அட்டெண்ட் பண்ற சித்தி. இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? சரி வசந்தி, வர பொழுது தயிர் வாங்கிட்டு வரட்டுமா? தயிரா? இங்க கறி மீன் விருந்தே போயிட்டு இருக்கு. நீ அன்னைக்கு வந்த உனக்கு பழைய சோறு போட மாட்டா, கறி மீனோட விருந்தா? என்னப்பா பெத்த புள்ள மேல பாசம் இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஆனா சித்தி உன்ன மாதிரி இல்லப்பா, பழச மறக்காம அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவரை நடு வீட்டுல உட்கார வச்சு அவருக்குன்னு ஒரு விருந்த வச்சு அவர் மூஞ்சில சந்தோஷத்தை பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்கு. அவரு யாரு? அந்த அவரு அதான்ப்பா, அவர் என்ன முறை வச்சு கூப்பிடுறதுன்னு தெரியல. இப்ப நான் அவர் என்ன முறை வச்சுப்பா கூப்பிடுறது? ஐயோ, இந்த கருமத்தால மொத்தமா இந்த காதால கேட்கணுமா? அந்த கிழிஞ்சு போன காதல எதை கேட்டா என்னப்பா? காதை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு கட்டினவள காப்பாத்துறதுக்கு வழியா பாரு. ஐயோ 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 ஐயோ, சித்தி பட்டு புடவ நகையோட அவரோட ஜோடியா கலந்துருச்சு போல இருக்கு. என்ன முருகா, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டியா? மதுரை கிறுக்கச்சி மாதிரி, மதுரை மீனாட்சி மாதிரியே இருக்கே வசந்தி. இந்தா மணக்கோலம் இப்படி ஆலங்கோலமா வந்திருக்க. இது யாரு? பால்கார் வந்திருக்காரு, என்னன்னு கேளு. ஐயோ முருகா, அவர் வீட்டுக்காரர். மாதவாடா எவ்வளவு வாங்குறாரு? ஐயோ முருகா, அவர் என் புருஷன். ஓ, நடையெல்லாம் சிவாஜி மாதிரி, பட் லுக்கு நம்பியார் மாதிரி இருக்கே. வசந்தி, என்னை விட உன் வீட்டுக்காரர் தான் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காரு. யாரோட யார கம்பேர் பண்ற? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கை நீட்டி அடிக்கிறீங்களே. யாரடி விருந்தாளி? ஆனா உன சித்தி தடிகளும் போது முருகன் முருகன் சொல்லுங்க. அப்பனா முருகன் இருக்கலாமா? இந்த முருகன் முருகன் எல்லாத்துக்கும் காரணம் நீதானடா. நம்ம பெட்ல சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கிற பொழுது ஒரு மியூசிக்கல் வேட போட்டு சிலிங்கிரியே, அது இந்த பையனோட பெட்டே பேரா? ஒரு நிமிஷம் வசந்தி,
நீ எங்க இருந்தா நல்லா இருக்கு. ஆனா நான் உன் நினைப்போடே வாழ்ந்துட்டு போறேம்மா, வாழ்ந்துட்டு போறேன். ரெடியா வாங்க. என் முன்னாடியே ஓ நினைப்போட வாழ்ந்துட்டு போறானே. அப்ப இது வரைக்கும் நீ என் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவன் நினைப்போடுவானா? அவன் தான் பைத்தியக்காரன் உளறிட்டு போறான். உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? எப்போ என்ன இவ்வளவு கேவலமா பேசுறீங்களோ ஒரு நிமிஷம் இங்க இருக்க மாட்டேன். எங்கேயோ போய் என்னமா ஆறேன். கட்டின புடவையோட நகரட்டெல்லாம் பார்சல்ல வரும். நகை வேண்டாம், நட்டு வேண்டாம், நீயே வேண்டாம். எனக்கு தன்மானம் நம்பிக்கும். என்னப்பா இப்படி தப்பா பேசிட்டியாப்பா? யாரோ தப்புனா நான் தப்புனா அவ தப்புனா? யாராச்சும் முருகர் பேரை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களா? நல்லா யோசிச்சு பாரு. சித்தி முருகன் முருகன் சொன்னது ஏன் பழனிமலை முருகனா இருக்க கூடாது?